ஹாய் கைஸ். இந்த வீடியோ வந்து ட்ரேட் லைக் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படிங்கிற வீடியோவில் பார்ட் 4 வீடியோ. இதுக்கு முன்னாடி இருக்கிற 3, 2, 1 அதாவது பார்ட் 1, 2, 3 இந்த 3 வீடியோவுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சீரியஸஸில் அந்த வீடியோ எல்லாமே அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய நாலேஜ் கிடைக்கும். எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது, அது ஆகிறதுக்காக நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் அபவுட் ஸ்டாப் லாஸ், அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில மித்தும் ப்ளஸ் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டிஸ் இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் இப்படியெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன், இட் இஸ் ஜஸ்ட் அ லிமிடேஷன். அதாவது வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் லாஸை அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது வந்து 180 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா நீங்கள் 20 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க. அதாவது 180 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்கன்னா 20 ரூபா நீங்கள் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தமே தவிர அந்த லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து லாஸை லிமிட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இது வந்து ஒரு லாஸை அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு ட்ரேட்லையும் ஒரு ரிஸ்க் இருக்குது, ஒவ்வொரு ட்ரேட்லையும் ஒரு ரிவார்டு இருக்குது. ஆனால் உங்களுடைய ரிஸ்க்கை லிமிட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஏன்னா நம்மக்கிட்ட அன்லிமிட்டெட் மணி கிடையாது, ரிசோர்ஸ் வந்து லிமிடேஷன், கேபிட்டல் வந்து லிமிடேஷன் இருக்குது. அதனால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸை விட முடியாது. அதாவது வந்து லாஸ் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரேடை அப்படி விட முடியாது. நம்ம லாஸை நம்ம கண்ணில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு லிமிடேஷன் நமக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணது தான். இப்போ இதுல நிறைய டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், அதுக்கப்புறம் திருப்பி டார்கெட் போய் ஹிட் ஆகும். இந்த மாதிரி நிறைய தடவை நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து நீங்க இந்த 180 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 180 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 250 ரூபாய்க்கோ இல்லை 300 ரூபாய்க்கோ கூட போகும் மார்க்கெட்டு. இப்போ நீங்க வந்து என்னன்னா ஒரு 180 ரூபாய்க்கு பதிலாக 175 ரூபா வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது அப்படிங்கிறது இருக்கு. அந்த 5 ரூபா கீழே வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் போயிருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா எப்படி நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மெத்தட் இருக்குது. ஸ்டாப் லாஸை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே போய் நான் இத்தனை 10 வருஷம் 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ட்ரேடிங்கில். ஸ்டாப் லாஸும் சரி டார்கெட்டும் சரி எக்ஸாக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர அதுக்கு தவிர உங்களுக்கு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிற வழியெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரியேட்டிவ் ஹெட்ஜிங் அதுதான் ஒரே வழி அப்படின்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் த வே. அதாவது வந்து கிரியேட்டிவ் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரே ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம், அது கீழே போனால் லாஸு மேலே போனால் ப்ராஃபிட், இவ்வளோதான் நம்ம பார்க்குறோமே தவிர அதோடைய உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அது ஏன் வந்து முதல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னு ஒன்று உருவாச்சு, எதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுன்னு ஒன்று தனியாக இருக்குது, டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால்தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஹெட்ஜிங் கான்செப்ட் இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகிறதுக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் வந்து நான் நாலேஜ் இஸ் பவர்னு சொல்கிறேன். நமக்கு நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம பணத்தை காப்பாற்ற முடியும். அதனால் நாலேஜை கெயின் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஒரு சில ஹிண்ட், அதாவது வந்து ஒரு லாஜிக்கை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து எக்ஸாக்ட் டெக்னிக் கிடையாது, ஆனால் ஒரு லாஜிக் இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதும் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அதை பற்றி அப்படிங்கிறதுக்காகவும் நான் இது கொடுக்குறேன். நம்ம சேனல்லையே நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம், நம்மளுடைய தனியாக கோர்சஸும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக் அப்படிங்கிறத இப்போ ஒரு பை பண்ணுறீங்க, அதுக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்டாக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டாக்குமே இருக்காது, ஆனால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸுடைய ஒரு ஷேரை வந்து 2000 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். இது ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக சொல்லணும்னா நிறைய மெத்தடாலஜிஸ், நிறைய வந்து டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீப்பாக வந்து சொன்னால் தான் புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்க ரிலையன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா அதே 2000 ரூபாய்க்கு ஸ்டாக் ரிலையன்ஸுடைய ஆப்ஷன் செயின் எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் போய் ரிலையன்ஸுடைய ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு கால் ஆப்ஷன், 2000 ரூபாய்க்கு புட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கெட் வந்து ஒரு 1800 ரூபாய்க்கு கீழே போகுதுன்னு வைங்க, உங்களுக்கு வந்து ஒரு 200 ரூபா லாஸ். 2000 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய்க்கு போச்சுன்னா ஒரு 200 ரூபா லாஸ். ஆனால் அதே 200 ரூபா புட் ஆப்ஷனையும் சேர்த்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த 200 ரூபா கெயின் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான லாஜிக், ஸ்டாப் லாஸ் இல்லாமல். அப்போது மார்க்கெட் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா
உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் ஆப்ஷன்ஸில் நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது ரெண்டையும் சேர்த்து வாங்கும்போது இது ஸ்டாப் லாஸ் மாதிரி உங்களுக்கு ஹெட்ஜ் ஆகும். அப்போது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸில் அந்த ஹிட் பண்ணிட்டு திருப்பி டார்கெட் போகுது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையே கிடையாது. மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இதுலேருந்து ப்ராஃபிட் வரும், அதனால் இதில் லாஸ் ஆகிறது இந்த புட் ஆப்ஷன்லேருந்து ப்ராஃபிட் வரும். இதுவே வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா, நான் சொல்கிறது சிம்பிளான லாஜிக்குங்க, நான் வந்து டீட்டெயில்டெல்லாம் சொல்ல கிடையாது, இதில் வந்து சிம்பிளாக தான் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் அப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, எந்த ஆப்ஷனை வாங்கணும், எவ்வளோ ரூபாய் ஆப்ஷனை வாங்கணும், அதை எப்போ வாங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருக்குது. நான் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 2000 புட் ஆப்ஷன் வாங்கணும்னு வச்சுங்களேன், அதில் 200 கெயின் ஆயிடும். ஏன்னா மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புட் ஆப்ஷன் அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது சிம்பிளாக சொல்ல போனால் இதுக்கு ஸ்டாப் லாஸாக இது ஹெட்ஜிங் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ சரி, ஓகே, மேலே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 ரூபா புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வேல்யூ ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபா இருக்குது. ஸோ அதிகபட்சமாக இது லாஸ் ஆனால் 100 ரூபா தான் லாஸ் ஆகும். கரெக்டாக ஒரு 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்கன்னா 1000 ரூபா லாஸ் ஆகும். சரிங்களா, 1000 ரூபா லாஸ் ஆகும். ஆனால் இந்த மார்க்கெட்டில் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அது வந்து எவ்வளோ ரூபாய் வேணால் அப்சைடில் போகலாம். 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கும் போகலாம், 4000 ரூபாய்க்கும் போகலாம். அப்போது நீங்கள் இதோடைய ரிஸ்க் வந்து லிமிடேஷன் இருக்குது ஆப்ஷன் பையிங்கில். ஸோ இது ஒரு சிம்பிளான மெத்தட். அதாவது ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு ஸ்டாக் ஆப்ஷனை வச்சும் நம்ம இப்போ 1 கோடி ரூபாய் ஒருத்தர் ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. ஹெட்ஜ் ஃபண்ட் எல்லாமே ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. இது வந்து சிம்பிளாக ஸ்டாக்ல இருக்கிற ஒரு மெத்தட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். ஸோ இது இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து அப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதில் நிறைய டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்குங்கிறத ஒரு லாஜிக் புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு 10 ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு P&L 10% லாஸ் ஆகுது. ஓகேங்களா, மார்க்கெட் கீழே வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிஃப்டியுடைய ஆப்ஷன்ஸில் போய் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணலாம். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் அப்படிங்கிற போது தான் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஒன்றும் ஸ்டாக்கை சேல் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் கீழே போச்சுனாலும் ஒரு கட்டத்தில் மேலே வரும். நீங்கள் வாங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ் முதல்ல வேல்யூபிளான்னு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அது வேல்யூபிள் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து அதை ஹோல்டு பண்ண முடியும். ஆனாலும் அந்த ஹோல்டு பண்ணுற பீரியட் கூட அந்த லாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு பெரிய கரெக்ஷன் மேட்டாக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ஷன்ஸை ஹெட்ஜிங் பண்ணி போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணலாம். அதாவது வந்து இதில் 10% லாஸ் ஆச்சுன்னா இதில் 10% ஆர் மோர் தென் 10% கெயின் பண்ணலாம். இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக கோர்ஸாகவே கொடுத்துருக்கேன், போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போது இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த investors.com அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பற்றின ஒரு ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கோர்சஸ் செக்ஷனில் போனீங்கனாலே ஃப்ரீ கோர்ஸ் இருக்கும். இது எல்லாருமே பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பற்றி கம்ப்ளீட்டாக நான் போட்டிருக்கேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு கிளான்ஸ் தான். ஆனால் இதில் எல்லாம் வந்து ரியலாக நம்ம எப்படி பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா கோர்சஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு எல்லா நாலேஜுமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும். வேல்யூஷன் எப்படி பண்ணணும், பேசிக்காக பிகினரில் எப்படி ஆர்டர் போடணுங்கிறதுலேருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நிறைய ப்ராக்டிக்கலாக லைவ் ட்ரேடிங்கும் பண்ணியும் காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வேணும்னா இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணியும் நீங்கள் பண்ண முடியும் ஸ்டாப் லாஸ் வைக்காம. அதே மாதிரி ஆப்ஷன்ஸை பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனில் கூட நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க, 24,000 கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 100 ரூபா ப்ரீமியம் கொடுத்து வாங்குறீங்கன்னா அதே ஆப்ஷன் செயின்லேயே 24,000 புட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது எப்படி பிஹேவ் பண்ணணும்னா, இந்த மார்க்கெட் மேலே போகும்போது நிஃப்டி வந்து மேலே போகும்போது இந்த 24,000 கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சாரி நிஃப்டி வந்து கீழே போகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு நீங்கள் மேலே போகணும்னு பை பண்ணியிருக்கீங்க, ஆனால் நிஃப்டி வந்து கீழே போகுது அப்படின்னா இந்த நிஃப்டி கீழே போகும்போது இந்த 24,000ங்கிற புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேலே போகும். இது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். அப்போது நீங்கள் யோசிக்கலாம், நான் வந்து புட் ஆப்ஷனையும் வாங்குறேன் கால் ஆப்ஷனையும் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன லாபம் கிடைக்கும், இதில் லாஸ் ஆகிறது இதில் ப்ராஃபிட் வரும், இதில் ப்ராஃபிட் வர்றது இதில் லாஸ் ஆக போகுது அப்படிங்கிறதான எனக்கு தெரியும். இதில் வந்து நான் என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும்னா, இது வந்து நான் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இப்படி நீங்கள் பண்ண முடியும்னா. ஆனால் இதை எப்படி நம்ம வாங்கணும், எவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றி
வாங்கணுங்கிறதுல தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதை நான் வந்து கிளியராக டீட்டெயில்டாக வீடியோஸ்லேயே கோர்ஸ்லேயே நான் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதை தான் வந்து நான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் மட்டுமே ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸ்டாப் லாஸ் வச்சு பல தடவை நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டே போயிடுவீங்க. இந்த ஸ்டாப் லாஸுங்கிறது அப்போ எங்கே தான் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் ஒரு சில விஷயங்களில் நம்ம ஸ்டாப் லாஸுங்கிறது கண்டிப்பாக வைப்போம். அந்த இடத்துல வந்து ஹெட்ஜிங்லாம் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைப்போம். அது பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்கிரிஷனரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஸ்டாப் லாஸ் வந்து ஒர்க் ஆகாது, ஈஸியாக ஹிட் ஆகிட்டு போயிடும், வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நம்ம அதனால தான் ஹெட்ஜிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போது இதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் ப்ராஃபிட் வருங்கிறதெல்லாம் ஒரு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே டேரெக்டாக போய் புட் ஆப்ஷனையும் கால் ஆப்ஷனையும் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பேசிக்காக கற்றுக்கணும். இப்போ நான் சொன்ன ஃப்ரீ கோர்ஸ் கூட நீங்கள் பாருங்கள், நம்ம ஃப்ரீ கோர்ஸாகவே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ நாலேஜ் கேம். நீங்கள் பெரிய பெரிய பணம் வச்சுக்கிறவங்களும் பணத்தை அதை லாஸ் பண்ணிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போது என்ன இங்கே சொல்லுது அப்படின்னா மார்க்கெட்டு, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, உனக்கு வந்து நாலேஜ் இருக்கணும், எப்படி பண்ணணுங்கிற நாலேஜ் இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இவ்வளோவையும் லேர்ன் பண்ணுறோம், இவ்வளோ வீடியோஸ் நம்ம போடுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த நாலேஜ் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும், அதில் நீங்கள் கெயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் மேபி ஒரு 10,000 20,000 நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லாஸ் தானே. ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாததுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து இப்போ அந்த 10,000 ஒன்றும் பண்ண முடியாது. அடடா இது தெரிஞ்சிருந்தா நான் வந்து ப்ராஃபிட்டபுளாகவே இருந்திருப்பேன் அப்படிங்கிற தாட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் யூஸ் இல்லை. அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாலேஜில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மணிங்கிறது வந்து செகண்டரி மேட்டர். மணிங்கிறது தேவை, இல்லாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பண்ண முடியாது. ஆனால் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ மணி வச்சுருந்தாலும் அதை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர், ட்ரேட் லைக் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படிங்கிற இந்த சீரியஸில் இந்த ஸ்டாப் லாஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம கிரியேட்டிவாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்டான சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.